மக்கள் அதிகமாக பேசுகின்ற அல்லது உங்களிடம் ஊடகவியலாளர்களும் பல்வேறுபட்ட இடங்களில் சந்திக்கிற நேரங்களிலெல்லாம் மைக்கை நீட்டி கேட்கின்ற ஒரு விடயமாக இருப்பது இந்த மலையக தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை. நீங்களும் கூட அதற்கு பல்வேறுபட்ட பதில்களை சொல்லியிருக்கின்றீர்கள். இது மாத்திரமல்ல பிரச்சனை, பல விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது. இதனை ஒரு பிரச்சனையாக மலையகத்தின் அடையாளமாக இந்த சம்பள பிரச்சனை கொள்ளாதீர்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, அதனால் அதனை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற மக்களும் சரி, இந்த கேள்வியை வருகின்ற மலையக பிரதிநிதியிடம் கேட்காமல் விட்டால் அதனை ஒரு தவறாக பார்க்கின்றார்கள். ஆகவே உண்மையில் என்ன நிலைமை? நவீன் திசாநாயக்க எதிர்க்கின்றார், பிரதமர் கேபினெட் போட்டிருக்கின்ற குறிப்பிடுகின்றார், அமைச்சர் மனோ கணேசன் ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார். என்ன நிலைமை? இது சாத்தியப்பாடு இருக்கின்றதா இந்த அரசாங்கத்தில்? உண்மையில் ஆமாம், நிச்சயமாக சாத்தியப்பாடு இருக்கிறது. ஆனால் அது மக்கள் எதிர்பார்க்கின்ற, நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிற, நானும் எதிர்பார்க்கிற அந்த முழுமையான தீர்வாக அது இல்லை. அதில் நாங்கள் திருப்தி கொள்ளவும் இல்லை. இது இந்த மக்கள் எவ்வாறு இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டார்கள், எவ்வாறு வைக்கப்பட்டார்கள், எவ்வாறு இருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்றோடு தொடர்பட்ட விடயம். இந்த சம்பள பிரச்சினை 50 வருடத்துக்கு முன்னாடியே இதை விட பெரிதாக பேசப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதைவிட குடியுரிமை பிரச்சனை அவர்களுக்கு பெரிதாக இருந்தது. அப்போது அந்த குடியுரிமை பிரச்சனையை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். அது அந்த நாட்டில் இருக்க வேண்டிய, அப்போது சம்பள பிரச்சனை இருந்தாலும் அதை அவர்கள் பெரிதாக பேசவில்லை. பிறர் காலத்தில் நாடு கடத்தப்பட்ட போது அதுக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆரம்ப காலம் முதல்ல இந்த சம்பள பிரச்சனை என்பது இருந்து வந்திருக்கிறது. அதை நான் மிகச் சுருக்கமாக சொன்னால், உரிமை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளாக நாங்கள் மலையகத்திலே ஒரு பெரிய வரிசையை சொல்லலாம். மாவீரர் துயிலும் இல்லங்கள், மாவீரர்களாக சங்கர், சிவகுமார் என பெயர்களை சொல்லி கொண்டு செல்வது போல மலையகத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அதை நான் சொன்னேன். இங்கேயும் நாட்டு உரிமை போராட்டம் நடந்திருக்கிறது. அதிலும் உயிர்நீத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதில் முதலாம் அவர் முல்லையா கோவிந்தன். அவர் ஏன் உயிர் நீத்தார்? சம்பள போராட்டம். எனவே எங்களது முதலாவது உயிர் நீத்தலே போராட்டமே சம்பள போராட்டத்தில். நான் அவரது கல்லறைக்கு சென்றிருக்கிறேன், அவர் உயிர் நீத்த இடத்துக்கு சென்றிருக்கிறேன், அந்த போராட்டம் பற்றி படித்திருக்கிறேன். அதை பார்த்தால் அப்போது 10% தொகை, இப்போது 1000 ரூபாய் மாறி இருக்கிறது. எனவே அந்த பிரச்சனை ஒன்றுதான். எனவே அந்த பிரச்சனையை இந்த 4 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் தீர்த்துவிட வேண்டும் என எதிர்பார்ப்பதோ, அல்லது 50 ரூபாயினூடாக தீர்த்துவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோ, அல்லது 1000 ரூபாயினூடாக தீர்த்துவிட வேண்டும் எதிர்பார்ப்பது என்பது வெளிப்படையாக வேண்டும் என்றால் நாங்கள் திருப்தி கொள்வதாக இருக்கலாம். இந்த வருடம் 1000 ரூபாய் கோரிக்கை பிரச்சனையாக இருப்பது அடுத்த வருடம் 2000 பிரச்சனையாக வரப்போகுது. தொகை மாறும். 10% 1000 ரூபாய், 1000 ரூபாய். இப்போது 50 ரூபாய்க்கு 1000 ரூபாய் மறக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 50 ரூபாய் தான் இப்போது அளிக்க வேண்டிய பதில். 50 ரூபாய் என்பது ஒரு தொகை சார்ந்த பிரச்சனை அல்ல. இந்த 50 ரூபாய் ஊடாக என்ன நடக்குது? நீங்கள் சொன்னீர்களே, நவீன் திசாநாயக்க மறுக்கிறார், பிரதமர் ஆமாம் என்கிறார், வேறு அதிகாரிகள் வேண்டாம் என்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். மலையக தோட்டத் தொழிலாளர்கள் பிரச்சனை எத்தனை சிக்கலானது என்றால், அந்த தோட்டத் தொழில்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லுகிறார், 50 ரூபாய் கொடுத்தால் நான் அமைச்சு பதவியை விலகுகிறேன். அப்போ எந்த அளவு தூரம் அது சிக்கலான பிரச்சனை. அப்போ துறை சார்ந்த ஒரு அமைச்சரே சம்பளம் கொடுத்தால் விலகுவேன், அமைச்சு பதவியை விட்டு விலகுவேன் என சொல்லுகிற அளவுக்கு இது ஒரு சிக்கலான பிரச்சனை. இதற்கும் இந்த அரசாங்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போலத்தான் கடந்த 25 வருட காலமாக இருந்திருக்கிறார்கள். 25 வருடங்களுக்கு முன்பதாக உள்ள 20 வருடங்களை எடுத்து பார்த்தால் அரசாங்கம் தான் முற்றுமுழுதாக பொறுப்பாக இருந்திருக்கிறது. ஏன்னா அரசாங்க தோட்டங்களாகத்தான் இருந்தன. அதற்கு முன்பதான 100 வருட காலத்தை எடுத்து பார்த்தால் அரசாங்கத்துக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் தான் இருந்தது. 72ஆம் ஆண்டு பிரித்தானியர் இலங்கை அரசாங்கத்துக்கு, அரச கூட்டுத்தாபனங்களுக்கு இந்த தோட்டங்களை கொடுத்துவிட்டு போகிற போது, அல்லது அவர்களிடம் சுவீகரித்து அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும் வரை அரசாங்கம் இந்த சம்பள விடயத்தில் எந்த தலையீட்டையும் செய்யவில்லை. 1900 காலத்திலிருந்து 915 காலத்திலிருந்து 72ஆம் ஆண்டு வரைக்கும் கூட அரசாங்கம் எந்தவித பங்களிப்பு, அதை எல்லாமே பிரித்தானிய கம்பெனிகள் பார்த்து கொண்டன. அந்த 20 வருஷம் இவர்கள் பொறுப்பெடுத்தார்கள். இவர்களால் செய்ய முடியவில்லை. திரும்பவும் வெள்ளைக்காரர்களிடம் பெற்றதை கருப்புக்காரர்களிடம் கொடுத்தார்கள். திரும்பவும் கம்பெனிக்காரர்களிடம் கொடுத்துவிட்டு ஒதுங்கித்தான் இருந்தது. ஒதுங்கி இருந்த அரசாங்கத்தை தான் இந்த துறைக்கு இழுத்து வருகிறோம். இப்போது இந்த சுமையை உணர்த்துகிறோம். நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். இப்பொழுது ஏன் அவர்கள் மறுக்கிறார்கள், ஏன் தயங்குகிறார்கள்? முன்பு வெறுமனே சிரித்துவிட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திருக்கின்ற 2 தரப்பும் கையை குலுக்கி விட்டு போன பிரதமரும் ஜனாதிபதியும், அது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருக்கலாம், அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் அந்த கைகுலுக்களோடு சிரித்து விட்டு போனவர்கள் இப்போது செய்ய முடியாமல் இருக்கிறது. 1200 மில்லியன் ரூபாவை ஒரு வருடத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம், ஒரு பொருளாதார சுமையை அரசாங்கம் மீது வைக்கின்ற போது அவர்கள் இதற்கான மாற்று வழியை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை நாங்கள் புரிய வைக்கிறோம். இதனூடாக அழுத்த பிரயோகத்தை தான் பார்க்க வேண்டும். எனவே 50 ரூபாவை பெற்றுக் கொடுப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் இதான். அதனை நவீன் திசாநாயக்க அமைச்சர் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். இல்லை, இவர்கள் இப்போது கொடுத்தால்
அடுத்த முறை சம்பளத்தில் இதனையும் அதிகரித்து கேட்பார்கள். ஆமாம், கேட்கத்தான் போகிறோம். அது அவருக்கு தெரிகிறது. அது தெரிய வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த அழுத்தத்தை கொடுக்கிறோம். அதனை இப்போது கம்பெனிகள் மட்டும் கொடுக்கின்ற தொகைக்கு மேலதிகமாக நிரந்தரமாக அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் என்கின்ற சூழல் அடுத்த முறை உருவாக்கப்படலாம். இப்படி நிரந்தரமாக 50 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த முறைமையை மாற்றி விடுவோம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் வர வேண்டும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த முறைமை மாற்றம் என்ன என்பதை நாங்கள் மறைத்து ஒழித்து வைக்கவில்லை. நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். எங்களுக்கு தேவை ஒரே தொழில்துறை, தேயிலை என்கின்ற ஒரே தொழில், ரப்பரும் இருக்கிறது. உதாரணமாக தேயிலை என்கிற ஒரே தொழில்துறை இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தை பெற்றுக் கொடுக்கிறது. 4 லட்சம் சிறுதோட்ட உடைமையாளர்களாக இருக்கிறார்கள். 1,50,000 பெருந்தோட்ட பகுதிகளுக்குள் இருக்கிற தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். 1.5 லட்சம் தொழிலாளர்களும் தமிழர்களாக இருக்கிறார்கள். 4 லட்சம் சிறுதோட்ட உடைமையாளர்களும் சிங்களவர்களாக இருக்கிறார்கள். எனவே இதற்குள் இனத்துவம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. இது நேற்று நடந்ததல்ல, முந்த நாள் நடந்ததல்ல. இந்த வரலாற்றில் இது நடந்த நிகழ்வு. நாங்கள் காலத்துக்கு காலம் எந்த காலத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. எனவே எங்களது கோரிக்கை என்பது சிங்கள மக்களால் சிறுதோட்ட உடைமையாளராக இருந்து தேயிலை தோட்டங்களை நிர்வகித்து அவர்களால் வருமானம் உழைத்து சம்பாதிக்க முடியும் எனில் தமிழர்களாலும் முடியும். அவர்களும் 200 வருடம் இந்த உழைப்புக்குள் கிடந்தவர்கள். அவர்களாலும் முடியும். அவர்களுக்கும் சிறுதோட்டங்களாக பகிருங்கள். அப்பொழுது பெருந்தோட்ட முறைமை இல்லாமல் போகும். பெருந்தோட்ட முறைமை இல்லாமல் போவதோடு பல மாற்றங்கள் மலையக அரசியல் சமூக வாழ்வியல் சூழலுக்குள் வரும். தோட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாடு, தோட்ட முகாமையாளரின் கட்டுப்பாடு, தோட்ட பாதை என்கின்ற நிலைமை, தோட்ட வைத்தியசாலை என்கின்ற நிலைமை, இது எல்லாம் மாற்றம் வரும்.